இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி. என் பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். அதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது எங்களோட க்ளோசஸ்டா இருந்த ஒரு ஃபேமிலிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா நாங்க பேசுறதை நிப்பாட்டிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் நாங்க வந்து பேசல. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி நாங்க பேச ஆரம்பிக்கும் போது நாங்க அவங்களையும் அவங்க எங்களையும் நீ வந்து எங்க படிச்ச, என்ன பண்ண, உன்னோட ஃபேவரட் திங் என்ன, இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சடனா வந்து உன்னோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப வந்து நான் விஜய் அப்படின்னு சொன்னேன். ஓ, நீ இன்னும் விஜய் ஃபேனா தான் இருக்கியா, நீ மாறவே இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், சின்ன வயசுலயும் நான் வந்து விஜய் ஃபேனா இருந்திருக்கேன்னு சொல்லி. இன்னமும் நான் வந்து விஜய் ஃபேனா இருக்கேன். எந்த அளவுக்கு நான் ஒரு விஜய் ஃபேன் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சா அதுதான். விஜய் வந்து எப்பவுமே எனக்கு வந்து ஸ்பெஷல் மாதிரி. அப்படி என்னோட ஃபேவரட்டான பர்சன் பாலிடிக்ஸ் வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டப்போ சந்தோஷப்பட்ட கோடிக்கணக்கான பேர்ல ஒருத்தன் நானு. அவ்வளவு ஹாப்பியான நானு கொஞ்ச நாள் ஆக ஆக பாலிடிக்ஸ்ல இறங்கி அந்த டிபேட் ஷோஸ் எல்லாம் பார்க்கும்போது டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எதுக்காக பாலிடிக்ஸ் வரும், என்ன பண்ண போறோம், பாலிடிக்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் புரிதல் கூட இல்லாம வந்து பேசினாங்க. அது வந்து நம்மளாலேயே பார்க்க முடிஞ்சுது. ஒரு இதுல வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து எம்எல்ஏ ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்களும் வரிசையா உட்கார வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க கேக்குறாங்க. விஜய் கட்சியை சேர்ந்தவரால என்ன பண்ண போறோன்றது கூட அவருக்கு தெரியல. உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேக்குறாங்க, அது வந்து அவருக்கு தெரியல. இது வந்து அவங்களோட மிஸ்டேக் கிடையாது. ஏன்னா அவங்கள ரசிகரா இருந்தாங்க, இன்னும் வந்து அரசியல் மயப்படல. இது வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சினிமால இருந்து சரி மற்ற துறையில இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் டைமா வந்து எலெக்ஷன்ல நின்னு அவர் வாங்கின ஓட்டை விட இத்தனை வருஷமா இருந்து சீமான் அவர்கள் தனியா நின்னு வாங்கின ஓட்டை விட இன்னும் எத்தனை பேர் வந்திருக்காங்க. வைகோல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா, அத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் தனித்து நின்னு அவங்க வாங்கின ஓட்டு இருக்கு பாருங்க, அதை விட அதிகமா விஜய் வாங்க போறாரு. இது வந்து பயங்கர சென்சேஷனா இருக்க போகுது. இது ஒரு சைடு. அதே விஜய் 6 மாசம் கழிச்சோ 3 months கழிச்சோ ஜனநாயகம் தான் லாஸ்ட் படம்னு 1000 வாட்டி சொன்னாங்க இல்லையா, அது கிடையாது. அவர் ஆஸ் யூசுவல் அவர் போயிடுவார். பட் ஸ்டில் அவரோட ஃபீல்டுல அவர் இருந்தா கூட மக்கள் சேவை வந்து தொடரணும். அப்படி வந்து மக்கள் சேவையை தொடராம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு திருப்பி வந்தார் அப்படின்னா 10/11ன்ற மாதிரி இவரும் ஆயிடுவாரு. அடுத்த 5 வருஷத்துக்கு இப்பையில இருந்தே உழைக்க ஆரம்பிச்சு கஷ்டப்படுற மாணவர்கள், ஏழையா இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், தண்ணி பிரச்சனை இருக்கு அதை எப்படி சால்வ் பண்ணணும், மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுல போய் இவங்களும் ஒரு ஆளா பங்கு பெற்று 5 வருஷம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அடுத்த முறை துணை முதலமைச்சராவோ முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இவ்வளவு அளவுக்கு தனியா பண்ண முடியுதுன்னா நெக்ஸ்ட் டைம் மிகப்பெரிய லெவல்ல ஒரு மாற்றம் வரும். அதை விட்டுட்டு இதோட எலெக்ஷனோட முடிஞ்சிருச்சு, அவங்க வேலையை பார்க்க போயிட்டு நெக்ஸ்ட் எலெக்ஷன் திருப்பி வந்தாங்கன்னா இது வந்து ஒரு 10/11 இருக்கும்ன்றது. ஆஸ் எ விஜய் ஃபேனா நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்.